கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம்ம சங்கீதங்களை தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இன்றைக்கும் 14வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் முழுவதும் 7 வசனங்கள் உள்ளது. தாவீது அவர் நெருக்கத்தின் போது பாடின சங்கீதம். துன்மார்க்கர்களால் இந்த உலகத்துல வரக்கூடிய தீமைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களை திருப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆனந்த களிப்பையுமே மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் நம்மளை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் நம்மளை சிறைபிடித்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக பாவம். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில அநேக காரியங்கள் மூலமாக நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. பாவ பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நண்பர்களுடைய தொடர்புகள், இன்னும் போதை வஸ்துகள், தேவையில்லாத பேச்சு என்று நிறைய காரியங்கள் நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறத நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடிகிறது. 2வது பிசாசும் ஒரு வகையில நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். வியாதியை கொண்டு வந்து நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் குடும்பத்துக்குள்ளான நிறைய இழப்புகள், கையின் பிரயாசம் வர்த்திக்கப்படாதபடிக்கு, இப்படி அநேக காரியங்கள்ல நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். 3வது, நாம மனிதர்கள் மூலமாக சிறைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நம்பி அவர்களுடைய பணத்திற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்ற சூழ்நிலையில இன்றைக்கு நம்ம சிறைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பொருளின் மீது ஆசைக்காக நம்ம சிறைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதே போல ஏதாவது ஒரு வகையில நீங்களும் சிறைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை பார்த்து இன்றைக்கு அதிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். உங்களுடைய சிறையிருப்புல இருந்து உங்களை திருப்ப போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பையும் ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவ சிந்தனையிலிருந்து என்னால விடுதலை ஆக முடியல, என்னுடைய மொபைல்ல இருந்து என்னால விடுதலையா எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் என் உடல் முழுவதும் வியாதியா இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் வியாதி 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 என்று நான் சிறைப்பட்டு போன நிலைமையில இருக்கிறேன். இன்னும் கடன் பாரத்தின் மூலமாக ஒரு ஓரத்துல சிறைப்பட்டு ஒரு கைதியை போல இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த பாவ கயிற்றினாலும் கட்டப்பட்ட நிலைமையில சிறைப்பட்டு போய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அதை மாற்றி அந்த சிறை இருப்புல இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலையும் கதறுதலையும், அவர்கள் சமாதானமற்ற நிலைமையில இருக்கிறதையும் பார்த்து ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அநேக கசப்புகளையும் சமாதான குறைவுகளையும் அநேக பிரச்சனைகளையும் இந்த சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துருது. சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வெளியே சுதந்திரமா போக முடியல. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஒரு அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களால சுயமாக சுதந்திரமாக எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்துல இதே போல சிறைப்பட்டு இருக்கோம்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியலன்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், இதே போலதான் நான் சிறைப்பட்டு ஒரு கைதியை போல உட்கார்ந்து கொண்டிருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார்.
எப்படிப்பட்ட சிறையிருப்புல நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அதை தகர்த்தெறிய போகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியங்களில இருந்து நம்ம வெளியே வர வேண்டுமானால் அது ஆண்டவரால மட்டுமே கூடும். வேற ஒருவராலும் நம்மளை விடுதலையாக்க முடியாது. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை பார்த்து அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவங்களுக்கு களிப்பையும் மகிழ்ச்சியும் தந்த தேவன், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில, பாவ கயிற்றினால, பிசாசின் பிடிகளில, மனிதனுடைய வலைகளில சிக்கி கொண்டு ஏசப்பா சிறுமைப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. இன்றைக்கு நீர் அவர்களை விடுதலையாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு அவர்களுடைய சிறையிருப்பு இயேசுவின் நாமத்துல மாறும்படிக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பாவ கயிற்றுகளும் இயேசுவின் நாமத்துல அகன்று போகும்படிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிட போகிற தெய்வக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தின் மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்க என்ன சூழ்நிலையில சிறைப்பட்டு போயிருந்தாலும் இன்றைக்கு அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.